எல்லாருமே இப்போ கப்பிள் vlogs ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஏன் ஆரம்பிக்க மாட்டீங்க? எவ்வளோ நாள் தான் நாங்கள் ஈட் அண்ட் ரோமே பார்க்குறது? அதுதான் ப்ரோ. இப்போ ஈட் அண்ட் ரோம்ன்றது என்னை சுற்றி தான் இருக்கணுன்றது என்னோட ஃபேக்டர். நீங்களும் இதே கிரிஞ்சி கேள்வியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக தானே கேட்குறேன். அதான் சொல்லல, அது ஒரு ப்ரைவசி ரீசன். அது வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம் அப்படின்றது தான். இந்த கொஸ்டின் நான் முன்னாடியே கேட்க வேணாம்னு சொன்னேன் நான். வீட்டில் வந்து இந்த ரூம் இருக்குது அந்த ரூம் இருக்குன்னு நீங்கள் காட்டுறீங்க, காட்டேஜ் போனால் டூர் காட்டுறீங்க, நீங்கள் எல்லாம் காட்டுறீங்க. கப்பிள் vlogs போடுறதுல என்ன பிரச்சனை? சரி ஓகே, நம்ம இதோட முடிச்சுப்போம். இப்போ நான் கேட்டது தப்பு இல்லைல்ல? சரி ஓகே முடிச்சிடும் விடுங்க. ஓகே தேங்க்யூ ப்ரோ, பாய் பாய். சரியா, கிளம்பலாமா போ? சரி ஓகே. விட்டுரு அதில் கட் பண்ணிடுறோம். யூடியூப் தமிழ் ரெடி ஆகிட்டோமா? அச்சா தெரிஞ்சிடும். இதுக்கு அதுக்கு ஒரு இதை சொல்லிடுவோம். இன்னுமாடா நமக்கு போக மாதிரி இது பார்ட் 2க்கான லீடு ஓகேவா ப்ரோ? இது பாட்டுக்கான லீடு ஓகே. ஓகே அதான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்ல. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல? யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, இந்த ஒரு ட்ரெண்ட் புதுசாக நம்ம செட் பண்ணுறோம்ல, யாரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதில்லை. அதுக்காக அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கய்யா. போதும். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ்ல யாரு ப்ரோ? என் பேரை நீங்க சொல்ல வேணாம், அது எனக்கு தெரியும். டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஃபாலோ பண்ணுறது. இந்த கான்டென்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கு, இல்லை இந்த எடிட்டிங் ஸ்டைல் நல்லா இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இல்லை இன்ஸ்பயர் பண்ற யூடியூப் சேனல்ஸ்? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. உங்ககிட்ட என்ன பிடிக்கும்னா, நம்மளுக்கு எவ்வளோ வியூஸ் வருது, எவ்வளோ இது வருதுன்றது டவுன் ஆனாலும் அப்பா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா? அந்த ஒரு ஃபேக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து நீங்களும் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே. ஓவர் த டைம் பெருசாக க்ரோத் இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம். ஆனால் நீங்கள் இன்னமும் சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட இன்னும் அதிகமாகவே எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்க இல்லையா? அந்த ஒரு ஃபேக்டர் வந்து நான் நிறைய இது உங்ககிட்ட இருந்தே நான் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். வேட்டுகோ மிஸ்டர் பீஸ்ட் பார்ப்பேன். பீட்டர் மெக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் கேமரா இதுதான், பட் அவர் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் எனக்கு பிடிக்கும். இவருக்கு கூட நிறைய அமுச்சு விட்டுருங்க. கேசி நைஸ்டாட் பிடிக்கும். தமிழ் யூடியூபர் சொல்ல மாட்டீங்களே, வேட்டுகோ தவிர. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. விஜய் சித்து, வேட்டுகோ. ஓகே. அப்பப்போ எம்டி ஹேண்ட் பார்ப்பேன். எம்டி ஹேண்ட் தெரியுமா? தெரியும். ட்ரால் வீடியோஸ் போடுவார். வேற யார் இருக்கா? A2D சேனல். A2D எஸ். ஹலோ சோல்ஜர்ஸ் பேனர் வைக்கிற வீடியோ மேக்கிங். அந்த வீடியோ மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். அவர் எப்போ பார்க்க ஆரம்பிச்சேன்னா அந்த உருட்டு வீடியோ, டெக் உருட்டு ஒன்று நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க, இதை பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு நம்மளுக்கு அனுப்புறானுங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். செம்மையாக இருக்கும் அவரோட வே ஆஃப் இது, சூப்பர். அதோட இப்போ ரொம்ப நான் பாட்காஸ்டாக கேட்கறது வந்து கலாட்டா ப்ளஸில் வந்து பரத்வாஜ் ரங்கன். ஓகே. அவரோட இன்டர்வியூ எல்லா இன்டர்வியூவும் பார்த்துருவேன். எல்லா இன்டர்வியூ ஓட விட்டு அதுதான் நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதெல்லாம் கேட்குற ஒரே ஒரு இது. இப்போ சென்சிபிளா இருக்கும் அவரோட. நீ தமிழ் வீடு பார்க்க மாட்டியா? இங்க இருக்கிற நிறைய சேனல் பார்க்க மாட்டியா? எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது தான். என்னன்னு எப்படின்னா இருக்க? ஒரு 3 to 4 years பேக் நம்ம யூடியூப் போயிட்டு கனடா தமிழ் vlog இல்லாட்டி கனடா தமிழ் சேனல் தேடிங்கன்னா நீங்கள் வருவீங்க, தமிழ் வீடு வருவீங்க, பியூரிஸ்டேரி வருவீங்க, நீங்களும் வருவீங்க. நான் வந்தா சர்ச் ஹிண்டில் வருவேன். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. இப்போ நீங்கள் வந்து யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் எங்கே போயிட்டு கனடா தமிழ் ஏதாச்சும் ஒன்று தேடினாலே ஏகப்பட்ட சேனல் வந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ குறிப்பாக நம்ம கனடா லேண்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு நம்ம சிம் வாங்குறோமோ, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ, செல்ஃபோன் நம்பர் வாங்குறோமோ இல்லையோ, ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். வந்த உடனே இந்தியா டு கனடா ட்ராவல் vlog ஒன்று, Day 1 in கனடா. கனடாவில் இது எப்படி இருக்கு தெரியுமா? கனடாவில் இது எப்படி இருக்கு தெரியுமா? Hey, I've seen this one. This is a classic. அந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கேன். கனடாலன்னு போட்டால் தான் பார்ப்பாங்கன்னு போட்டிருக்கேன். ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வந்து கண்டென்ட் அதுதான். ஆனால் கனடாலங்கிறது முக்கியமாக இருக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக பார்க்குறீங்களா? நிறைய பேர் நமக்கு வந்துட்டாங்களா இப்போ போட்டி போடணும்னு பார்க்குறீங்களா? இல்லை உங்களுக்கு சில இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கா? என்னடா இதெல்லாம் இன்னும் போட்டுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? காம்படிஷன் கிடையாது, அது கண்டிப்பாக கிடையாது. சில விஷயங்கள் வந்து கண்டென்ட் இல்லை அப்படின்றது சொல்றதுக்காக சொல்றாங்களா? கண்டென்ட் கிரியேஷன்றதே வந்து ஒரு சப்ஜெக்டிவ் மேட்டர் தான் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர் அது எப்படி பெர்சீவ் பண்றாங்க, அதை எப்படி காமிக்கிறாங்க அப்படின்றது. அவங்களுக்கு எதாவது ஆடியன்ஸ் வராங்கன்னா ஓகே. ஏன்னா நான் நிறைய பிளாகர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஓகே. இங்கே கிடையாது.
1 மில்லியன் 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. டேய் இவனுங்கெல்லாம் எப்படிடா யாரா நீ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சில கப்புள் விளாக்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா கிரிஞ்சு மேக்ஸா இருக்கும். அந்த பிராங்க்லாம் பண்ணுவாங்களே அவங்க தானே சொல்றீங்க? அது விட்டுருங்க, ஒரு கப்புள் விளாக் இருக்கும். ஓகே, அத பேர் சொல்ல மாட்டீங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஸ்கெட்சா. அவங்க எல்லாத்தையும் காட்டுவானுங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து எல்லாத்தையும் காட்டுவானுங்க. 1 மில்லியன்லாம் போகும். நீ யாரா நீ அப்படின்றது எனக்கு அவங்கள பார்த்து கொஸ்டின் வரல. அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே யாரா நீங்களாம் அப்படின்றாங்க. யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து கிரிஞ்சு இதுன்னு கிடையாது. ஆனால் என்ன ஒரு மேட்டர்னா, நீங்கள் கனடாவுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கான தேவையான கண்டென்ட் ஃபுல்லாக எடுத்தால் அவ்வளோதான் டோட்டலாகவே இருக்கும். ஓகே, அதை தாண்டி நீங்கள் என்ன போட போறீங்கன்னா சுற்றி இதே தான் வந்துனே இருக்கும். அது ஒரு டைமில் வந்துட்டு இமிக்ரேஷன் நிறைய வந்துனே இருந்துச்சு. எதை சொல்கிறது கனடா பற்றி அப்படின்ற இது இல்லாமல் எதையாவது சொல்லுவோம். என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சு ரோடு இப்படி இருக்குன்னு சொல்லுவோம், கார் எங்க இருக்கு. ஸோ கனடாக்கான கண்டென்ட்டே கம்மின்றதுனால அதுக்கான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதிகம் இருக்காங்கன்றதுனால சப்ளைக்கான டிமாண்ட் இப்போ ரொம்ப இதாக இருக்குது. அது கிளியராக தெரியுது, நிறைய கண்டென்ட் தெரியுது. என் கண்டென்ட்லேயே சில இதெல்லாம் தெரியும். என்னடா போகிறதுன்னு தெரியாமல் போட்டு விடுவோம்னா நானே போட்டிருக்கேன். எந்த கொஞ்சம் கிரிஞ்சு தான் சொல்லுவாங்க. ஸோ அது சப்ஜெக்டிவ் தான், பட் ஓவராலாக அப்படின்றது கிடையாது. பட் கனடா அப்படி இருக்கு, என்ன பண்ணுறது, பெருசாக ஒன்றும் நிறைய திங்ஸ் நடக்கிறது கிடையாது இல்லையா? அதனால அப்படி போகுது. இப்போ தான் வந்திருப்பாங்க, ஆனால் கனடா ஃபுல்லாகவே இப்படி தான் அப்படின்வாங்க. ஆனால் இவங்க வந்தது வந்து டொரண்டோ கூட இருந்திருக்காது. டொரண்டோவில் ஸ்கார்பிரோவில் ஏதாவது ஒரு கெனடி ஸ்டேஷன் கிட்ட தான் பார்த்துருப்பாங்க டோட்டலாகவே ஒரு மாதத்துக்கு. கனடால இப்படி நடக்குதுன்னுவாங்க. நீ பார்த்தது கெனடி ஸ்டேஷன்ல, அது ஸ்கார்ப்ரோ, அது டொரண்டோ, அது அன்டாரியோ, அதுக்குள்ள வேற ப்ராவின்ஸ் இருக்கு. எல்லாம் பார்த்தா தான் கனடால வரும். நானும் இதான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து டொரண்டோலன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். இவ்வளவு மனசுல வச்சுக்கிட்டு நேரடியா பேசியிருக்கலாமே. இப்பதான் வந்தீங்க அப்படின்னா கனடா தான் இது நடக்குன்னு ஜென்ரலைஸ் பண்றது வந்து கொஞ்சம் அவ்வளோ சரியில்லை. இன்க்ளூடிங் மீ, நானும் பண்ணியிருக்கேன்றதுனால சொல்றேன். கனடா பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் அடி வாங்குறீங்களா? நீங்களே கனடா பொறுத்த வரைக்கும் தானே சொல்லுங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. கனடா தமிழ் சேனல்ஸ் நீங்க தேடும் போது குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் அடி வாங்குற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா, இல்ல நீங்க அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் மோஸ்டா ப்ரிஃபர் பண்ண குவாலிட்டி மாட்டீங்களா? ஆஃப் கண்டென்ட் நல்லாவே பண்றாங்க. நிறைய சேனல் சூப்பரா பண்றாங்க. அது மேக்கிங்கு, கலர் கிரேடிங்ஸு, அதோட கண்டென்ட்டுக்கான குவாலிட்டி தான் நான் பார்க்கறமே தவிர அந்த மேக்கிங் கேட்குறீங்களா கண்டென்ட்டுக்கான குவாலிட்டி? கண்டென்ட் நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ கண்டென்ட் ஓகே, அது அடி வாங்க தான் செய்யும். ஏன்னா கண்டென்ட் இங்கே கிடையாது பெருசா. ஓகே, அதனால அடி வாங்க தான் செய்யும். அதை தாண்டி புதுசாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அதுக்கான ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு ஏற்றது சொல்லணும் அப்படின்னா இமிக்ரேஷன் ரிலேட்டடாக, லைஃப் ரிலேட்டடாகவே சுற்றி சொல்லும் போது அது அங்கங்கே அடி வாங்க தான் செய்யும். அப்புறம் தெரிக்குதுரோ. உங்க வீடியோவே சிலதெல்லாம் உங்களுக்கு கிரிஞ்சா ஃபீல் பண்ணது நீங்க சொன்னதுனால இந்த கொஸ்டின் உங்ககிட்ட ஓப்பனா கேட்குறேன். ஒன்ஸ் சோஷியல் மீடியாவில் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதோ அதே அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். ஆப்வியஸாக உங்களுக்கும் வந்திருக்கும். நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ போடும்போது சொல்லுவாங்க, ஏன் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடுற, ஏன் நீ வந்து மக்களை மிஸ்கைட் பண்ணுற, அந்த மாதிரி சில கிரிட்டிசிசம் வந்து வரும். ஆர் நீங்கள் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆர் இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு உங்களை லைக் திட்டுவாங்க, ட்ரால் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கிரிட்டிசிசம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? மெயினாக 2 தடவை இந்த மாதிரி வந்திருக்கு. மெயினாக அதிகமாக வந்திருக்கு. ஒன்று வந்து நான் வந்து இந்த கால்ஸுக்கெல்லாம் பே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இது பண்ணேன். நீங்கள் பே பண்ணி கால் புக் பண்ணலாம் அப்படின்னும் போது 1-on-1க்கான ஒரு பர்சனலைஸ்டாக நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தேன். இது எப்படி நீ பைசா வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணலாம், நீ எதுக்கு நீ பெரிய நீ சொன்னா இல்லாமல் எல்லாம் கால் புக் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று. செகண்ட், இமிகிரேஷன் கன்சல்டிங் மாதிரி ஒன்று பண்ணலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் பிஸ்கெட் ஆகிறாங்க, நம்மளுக்கு தெரியும் எங்கெல்லாம் ஆகுறாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆத்தரைஸ்டாக ஒருத்தரை வச்சு பண்ணலாம்னு நான் ஆரம்பித்தேன். நீலாம் பண்ணக்கூடாது, நீ எதுக்கு பண்ணுற, நீ வேற யாரையாவது வச்சு பண்ணலாம்ல, நீயே இது பண்ணுற, லைக் அதுக்கான நிறைய பேக் ஃபயர் ஆச்சு. ஓகே, அப்போதான் புரிஞ்சு ஓகே ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கண்டென்ட் ஒரு சர்வீஸ் மாதிரி கொடுக்குறோன்ற வரைக்கும் நம்ம நல்லவங்க, அதே நம்ம ஒரு பேவாக பண்ணும்போது நம்ம கெட்டவங்களா மாறிடுறோம் அப்படின்றது எனக்கு அப்போ வந்து அந்த மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கு இல்லையா. இது வந்து வேற ஊரில் வேற இடத்துல இது கிடையாது, சப்போர்ட் பண்ணுவாங்க. அது என்ன டீமோட்டிவேட் லேசாக பண்ணுச்சு, ஆனால் அது வந்து என்ன பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால என்ன நானே நான் கொஸ்டின் பண்ணிக்கல. அதனால ஓகே தான், பிஸ்கெட் நான் பண்ணலை அப்படின்றது எனக்கு 100% தெரியுன்றதுனால அது நான் பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு தீபாவளி ஈவெண்ட்லாம் பண்ணோம், $50 கொடுத்து நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். எனக்கு புரியல எக்ஸ்ப்ளாய்டேஷனோட வேர்டு என்ன, அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியாம. நீங்கள் வந்து யாரையும் வலுக்கட்டாயமாக கூப்பிடல, அவங்க எல்லாம் ஈவென்ட் கான்செப்ட் போவாங்க. இப்போ அனிருத் கான்செப்ட் புக் பண்ணி போவானுங்க. சரி, ஒன்னால ஒரு $300 பண்ணி போக முடியுது. $50 பண்ணவன எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா $300 பண்ணுறவன் என்ன ஸ்லேவரிக்கு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். பட் நம்மளோட ஆள்
ஆள் நம்ம கூடயே இருக்கிறான், ஆனால் அவன் பே வாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகும்போது நம்மளுக்குள்ள அந்த ஒரு சலசலப்பு வருது. நான் கிளியராக பார்த்துருக்கேன். இங்கே கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஆஸ் லாங் நம்ம பைசா வாங்காமல் அவங்க லெவல்லையே அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டே இருக்கோம். கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு சர்வீஸாகவே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்படியே குட் புக்ஸ்லேயே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இங்கே இருக்குது. நீங்க இமிகிரேஷன் வீடியோஸ் போடும்போது கனடா அந்த சுச்சுவேஷன் வேற, பட் இப்போ டோட்டலி வேற. இப்போ லேட்டஸ்டா இருக்கிறவங்க உங்க வீடியோஸ் பார்க்கும்போது நீ பீப்புள் வந்து மிஸ்கைட் பண்ற, தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, நீ சொல்ற மாதிரிலாம் கனடா இல்ல, அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட கமெண்ட்ஸ் வரும்போது நீங்க வந்து யோசிச்சிருக்கீங்களா பேசாம நம்ம இந்த இமிகிரேஷன் கண்டென்ட்டை ஸ்டாப் பண்ணிடலாம், அதெல்லாம் போட வேணாம் அப்படின்னு தோணிருக்கோம்? யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இமிகிரேஷன் கண்டென்ட் போடணுன்றது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே கிடையாது, ப்ரிஃபரன்ஸே கிடையாது. ஏன்னா ஏன் போட ஆரம்பிச்சேன்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங்னு போட ஆரம்பித்தேன், பிஆர் எப்படி வாங்குறதுன்னு ஆரம்பித்தேன். அப்படியே வர 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 அடுத்தடுத்து இமிகிரேஷன் நியூஸாகவே வந்துட்டே இருந்துச்சு. நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது போட்டுகிட்டே இருந்தேன். பட் ஓவர் த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமிகிரேஷன் இருக்கிறது ஒரு ஃபேக்ட்ஸ். அது நான் சொன்னாலும் ஒன்று தான், கூகுளில் படித்தாலும் ஒன்று தான். பட் அதை தாண்டி அவங்களுக்கு என்ன கன்வே ஆகணும் அப்படின்னா என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஒரு ஒப்பீனியன், அது வந்து எங்கேயுமே கிடைக்காது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே யாராலையும் பண்ண முடியாது. அது மாதிரி ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர் அப்படின்றது எனக்கு எப்பவுமே இருக்கும். அதனாலேயே வந்து நான் நிறைய பேர் சேனலுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி கூட பண்ணியிருந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் சொன்னேன். அகைன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அது இன்னொருத்தவங்களுக்கு ரிலேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் நிறைய பேருக்கு ரிலேட் ஆச்சு, சில பேருக்கு ரிலேட் ஆகலை. ஆகாதவங்க வந்து மிஸ்கைடுன்னு தான் சொல்லுவாங்க. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. பட் நான் பெருசாக ஒன்று எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு ஃபுட் வ்ளாக் பண்ணுறீங்களா, ட்ராவல் வ்ளாக் பண்ணுறீங்கன்னா சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணுற, பேசாம இமிகிரேஷன் பற்றி பேசு, இமிகிரேஷன் வீடியோஸே போடு அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இவங்களுக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு கண்டென்ட்டே பண்ண முடியாதாடா, எது பண்ணாலும் இமிகிரேஷனுக்கே சுற்றி வராங்க, அப்போ நான் இப்படி தானே டிஃப்ரெண்டான கண்டென்ட் பண்ணுறது அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? நான் போடும்போது நீங்கள் இமிகிரேஷன் போடுன்னு சொல்ல மாட்டாங்க. போடும்போது அதுக்கு கமெண்ட்டு, ப்ரோ இந்த எந்த கோர்ஸ் படித்தா உடனே வேலை கிடைக்கும், அதோட இது எல்லாமே இமிகிரேஷன் கொஸ்டினாக தான் வரும். லைக் போகிறது ஃபுட் பிளாகாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து யோசித்தேன், ஏன் கேட்குறாங்கன்றது ஒரு இது இருக்கு இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு கனடாவில் நான் போடுற ஃபுட் பிளாக் தான் பார்க்கணுன்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு பார்க்க வேண்டியது அவ்வளோ ஃபுட் பிளாக்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து சாப்பிட போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்னோட சூப்பராக பண்ணுற நிறைய பிளாகர்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளாகர்ஸ் இருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க என்னோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வேற எங்கேயுமே கொடுக்கல அப்படின்றதுனால தான் பார்க்குறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி அதை நான் ஓப்பன் த டோர்ல, அதனால க்ளோஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் ஒரு மாதிரியான ட்ரிக்கி இதுதான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் அவங்களுக்கு அதுதான் தேவையா இருக்கு. ஃபியூச்சர் ஆஃப் ஈடன் ரூம், அதாவது நான் ஃபியூச்சரில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கா? இல்லை இமிகிரேஷன் சம்மந்தமான வீடியோஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பட் லைஃப் இன் கனடா எப்படின்ற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபுட்டு ட்ராவல்ன்றது கிடையாது, அதுவும் இருக்கும் அங்கங்கே. பட் லைஃப் இன் கனடா, லைக் இங்கே வந்து என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் வாங்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். ஃபேமிலியாக கனடா வந்தால் அவங்க லைஃப் எப்படி இருக்கும், ஃபேமிலியாக வந்தால், ஸ்டூடெண்ட்டாக வந்தால், யார் கனடா வந்தாலும் இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்றத ரியாலிட்டியோட சொல்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய வரும். ஆனால் கனடாக்கு நீங்கள் இந்த பாத்வே மூலமாக வரலாம், உங்கள் ஸ்கோர் இவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரியான இமிகிரேஷன் ரிலேட்டட், கோர் இமிகிரேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும், இல்லை வரவே வராதுன்னு கூட சொல்லிக்கலாம். அது எனக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட். ஏன்னா அதில் நான் ரொம்ப உட்காந்து படிக்க தேவையில்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டென்ட். ஏன்னா இமிகிரேஷனாக உட்காந்து படிக்கணும். ஆமாம், அது ஒன்று இருக்கு. படிச்சுட்டு அதை சொல்லிட்டு அதாவது தப்பாச்சுன்னா அதுவும் நீங்கள் பண்ணுறதுக்குள்ள நம்ம மார்க் மில்லர் வேற ஒரு கொண்டு வந்துருவாரு. ஏன்னா இப்போ தானடா இதை சொன்ன அதுக்குள்ள மாற்றிட்டியடா அப்படின்னு மாதிரி. அதனால மார்க் மில்லர்ன்றோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மார்க் மில்லரே மாற்றிடுவாங்க. பெரிய பெரிய கண்டங்கள்லாம் பார்த்தவன்டா, உன்ன மாதிரி முண்டங்களை பார்த்தாடா பயப்பட போறேன். என்ன ப்ரோ, உங்கள் சேனலுக்கு சூப்பராக கண்டென்ட் தெரிச்சா? சேர்ந்து பிளாக் பண்ணலான்ட்டு உங்கள் சேனல் நல்லா தேர்த்திட்டீங்க. இப்போ எனக்கு கண்டென்ட் இல்லையே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பிள்ளையாவது பே பண்ணணும்ப்பா. கில்லி ஓடுது, டிக்கெட் வாங்க. சட்டிவிலே பார்க்கலாம்ப்பா. இங்கே பார்க்கலாம் வாங்க.